ரீசன்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். குட் பேட் அக்லி இந்த திரைப்படத்தோட டீசர் நேற்று இதே நேரம் வெளியாச்சு. 7/3க்கு 28 வெளியாச்சு. இன்றைக்கி மார்ச் 1, அதே 7/3 தாண்டிடுச்சு. கிட்டத்தட்ட 24 மணி நேரம். இந்த 24 மணி நேரமும் சோஷியல் மீடியா, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டா, ட்விட்டரு, யூடியூப் எங்கே திறந்தாலும் குட் பேட் அக்லி பிளாஸ்ட், குட் பேட் அக்லி பிளாஸ்ட், அஜித் ஃபயர், ரசிகர்கள் அது இது எங்கே திரும்பினாலும் சோஷியல் மீடியா ஓப்பன் பண்ணலே தான் இருக்குது குட் பேட் அக்லி, குட் பேட் அக்லி, குட் பேட் அக்லி. அப்படி என்னப்பா ஸ்பெஷலு அந்த டீசரில் அப்படின்னு சொல்லும்போது ஒரே விஷயந்தாங்க. அதாவது யானை பள்ளத்தில் வந்துச்சுன்னா எறும்பு கூட வந்து எட்டி பார்க்குமா. ஏன்னா யானையினோட பலம் வந்து எறும்புக்கு தெரியாது. ஒரே ஒரு மிதி மிதிச்சா அந்த எறும்பு என்ன ஆகுன்றதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். யானை மிதிச்சுதுன்னா எப்போயாச்சும் ஒரு சூழ்நிலையில் யானை காதுக்குள்ளே போயிட்டா யானைக்கு டேஞ்சர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, எறும்பு போயிட்டா. அந்த மாதிரி ஏதோ ஒரு பள்ளத்தில் விழுந்து டக்குன்னு விழும்போது எறும்புலாம் வந்து எட்டி பார்த்துட்டு போயிடுச்சு. இந்த சின்ன பசங்க மாதிரி சண்டை போடுறவனுங்க இவனுங்க எல்லாம் பார்த்தியா அஜித் பட ரெக்கார்டியே இவர் வந்து பீட் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த இதெல்லாம் பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா, அந்த வேட்டையாடு விளையாடு படத்தில் கமலஹாசன் வந்து பெரிய போலீஸ் ஆஃபீஸர், அப்போ உங்களுக்கு எல்லாருமே தெரியும், டிசிபி ராகவன் அப்படின்ற மாதிரி கேரக்டரில் பண்ணியிருப்பார். அப்போது அமுதன், இளமாறன் 2 பேர் வந்து வெள்ளத்தனம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. கமலால் கண்டே பிடிக்க முடியாது. அவனுங்க மட்டும் கமலை பீட் பண்ணி எல்லா கொலையும் பண்ணிகிட்டு இருப்பானுங்க, கடத்தி கொண்டு போய்ட்டு என்னவோ பண்ணிக்கிட்டே இருப்பானுங்க. கமலும் என்னவோ துருவி பார்ப்பார், கடைசியாக கண்டுபிடிக்கும் போது என்ன ஃபைட்லாம் பண்ணுவார். ஃபைட் பண்ணும்போது சின்ன பசங்களா யார் கட்டுறா விளையாடுறீங்க அப்படின்னுவார். என்னென்னா இந்த விடலை பசங்களுடைய இந்த விஷயம் வந்து இந்த சமூக வலைத்தளங்களில் ரொம்ப பூதாகரமாக இப்போ ஓடிக்கிட்டு இருக்குது. அந்த மாதிரி தான் சின்ன பசங்களா யாருக்கிட்டா விளையாடுறீங்க அப்படின்ற மாதிரி அதுக்கு எல்லாருக்கும் சவுக்கடி கொடுக்குற மாதிரி ஒரு டீசர் ரிலீஸ் பண்ணார். இப்போ வாயை திறங்கடா பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி, காட்டுறண்டா அப்படின்ற மாதிரி அஜித்தே வந்து சொல்லிட்டாரு. காட்டுறண்டா உங்களுக்கு யார் அஜித்தோட பவர் என்னன்றதை நான் உங்களுக்கே காட்டுறேன்டா அப்படின்ற மாதிரி அதை சொல்லிட்டாரு. கிட்டத்தட்ட விடாமுயற்சி திரைப்பட ட்ரெய்லரு 1 மில்லியன் 1.5 மில்லியனே அது முக்கி தான் போச்சு, சரியா? ஆனால் இந்த திரைப்படத்துடைய டீசர் வெளியான உடனே 24 மணி நேரத்தில் கிட்டத்தட்ட 32-33 மில்லியன் விசிட் போயிடுச்சு. அதாவது எக்ஸாக்டாக சொல்லப்போனால் 3,30,00,000 விசிட் போயிடுச்சு இது வரைக்கும். இந்த நான் பேசிகிட்டு இருக்க நேரம் வரைக்கும் கிட்டத்தட்ட இந்த 24 மணி நேரத்தில் 3,30,00,000 விசிட் போயிடுச்சிங்க. சரி, என்ன அப்படி ஸ்பெஷல் இந்த டீசரில் அப்படின்னு பார்க்கும்போது, நாங்கள் இந்த அஜித்தை நாங்கள் ரொம்ப வருஷமாக மிஸ் பண்ணிட்டோம் சார். இந்த அஜித்தை சத்தியமாக சொல்கிறோம், இந்த அஜித்தை நாங்கள் ரொம்ப வருஷமாக மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்றத இப்போ அஜித் ஃபேன்ஸோடைய ஒரே ஒரு கேள்வி. இந்த மாதிரி அஜித்தை நாங்கள் ரொம்ப வருஷமாக மிஸ் பண்ணிட்டோம் சார். எப்படி இருந்த மனுஷன், ஒரு தீனா, ஒரு அமர்கலம், ஒரு அட்டகாசம், இந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்தா, அந்த மங்காத்தா, பில்லா, இந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்தா அஜித்தே இல்லையே சார். எங்கே சார் போனார் அந்த அஜித் அப்படின்ற மாதிரி எல்லாரையும் ஏங்க வச்சுது. காத்திருப்பார் பெரிதும் பெறுவார் அப்படின்ற மாதிரி விஷயத்துக்காக தான் இத்தனை வருடமாக காத்திருந்த அந்த அஜித் ரசிகர்களுக்கு அந்த சந்தோஷத்தை பூர்த்தி செஞ்சுதா அப்படின்றத விட சந்தோஷத்துக்கும் மேலே இன்னும் 10 வருஷத்துக்கு நாங்கள் நின்று கெத்தாக பேசுவோம் சார் அப்படின்ற மாதிரி அஜித் ரசிகர்களை கூஸ்பம்ப் கொடுக்குற அளவுக்கு இந்த டீசரை வந்து வெளியிட்டிருக்காங்க, சரியா? இன்னும் பெரிய பெரிய அறிவு ஜீவிகள்லாம் எனக்கே இந்த படத்தோட டீசர் பிடிச்சிருக்கு அப்படின்றாங்க. அப்போ அவங்களே ஒத்துக்கிறாங்கன்னு தானே அர்த்தம் இதுக்கு. எனக்கே என்ன, அப்போ நீங்கள் அஜித்துக்கு எதிரியாக செயல்படுறீங்களா அப்படின்ற மாதிரி தான் ஒரு கேள்வி தோணுது. அவங்களே அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. எனக்கே இந்த டீசர் பிடிச்சிருக்குன்னா பாருங்களேன் அப்படின்னு சொல்லும்போது என்னென்னா, அப்போ அவங்க அஜித்துக்கு வந்து நாங்கள் வன்மத்தை தான் கக்குவோன்றத இது வேலையிலவே சொல்ல விருப்பப்படுறாங்க. அவங்களே ஒத்துக்கிறாங்க நாங்கள் அஜித்துக்கு வன்மத்தை தான் கக்குவோம் அப்படின்ற மாதிரி. ஸோ அதெல்லாம் விடுங்க, அவங்களாம் நம்ம பற்றி பேசி ஒரு யூஸும் இல்லை. சரி, குட் பேட் அக்லி ஏப்ரல் 10 வெளியீடு. டீசர் பட்டையை கிளப்பிடுச்சிங்க. அடுத்தது என்ன யோசிப்பாங்க? ஒன்று ஃபஸ்ட்டு சிங்கிள், இல்லை படத்தோட ட்ரெய்லர் என்ன ரிலீஸ் ஆகுதா அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த படத்தோடைய ஃபஸ்ட்டு சிங்கிள் வந்து மார்ச் 8 இல்லை 9 வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறாங்க, இந்த படத்தோடைய ஃபஸ்ட்டு சிங்கிள். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ என்ன ஆச்சுன்னா, சமூக வலைத்தளத்தில் இப்போ கொஞ்ச நாளாக இந்த டீசர் வந்தது கொஞ்சம் நேரமாக வசூலை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அக்கா தமிழ் சினிமாவில் இருக்கிற மொத்த பட வசூல் இது பீட் பண்ண போதுரா, அப்படி போதுறான்ட்டு ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஒரு காரணத்தையும் சொல்கிறாங்க. என்னென்னா, ஃபேன்ஸுங்களே ரிப்பீட்டாக பார்த்து வந்து இந்த படத்தை வந்து அடித்து தூக்குவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஏன்னா அஜித்குமார் படத்தை பொறுத்த வரைக்கும் அவருடைய பட வசூல்கள் அஜித் ரசிகர்களால் கொடுக்கப்பட்ட வசூல்கள் மட்டுமே. எந்த குடும்பத்தோடைய வசூலோ, குழந்தைகளுடைய வசூலோ, இம்மெச்சூரிட்டி ஃபேன்ஸோ கொடுக்கல. அஜித்குமார் பட வசூல்கள் இன்று வரை அவரது ரசிகர்களால் 90-95%
அஜித் ரசிகர்களால் கொடுக்கப்பட்ட வசூல்கள் மட்டுமே. ஏன்னா மற்ற நடிகர்களெல்லாம் வந்து ரசிகர்களையும் தாண்டி குடும்பம் இல்லை வேறு என்ன நடிகர் டைம் பாஸுக்கு போகிறவங்க, இது போகிறவங்க, அது போகிறவங்க, எவ்வளோ ரசிகர்கள் இருப்பாங்க. குழந்தைகள் ஃபேன்ஸு, அதுக்கப்புறம் வந்து குடும்ப ஃபேன்ஸு, லேடிஸ் ஃபேன்ஸ் இப்படிலாம் போடுவாங்க. ஆனால் அஜித்குமார் படங்களை பொறுத்தவரை மட்டும் எனக்கு தெரிஞ்சு, நான் இத்தனை வருஷமாக இந்த இண்டஸ்ட்ரியில் சொல்கிறேன், அஜித்குமார் படங்களுடைய வசூல்கள் அனைத்தும் தமிழகத்தில் குறிப்பாக அஜித் ரசிகர்களால் கொடுக்கக்கூடிய வசூல்கள் தான் அதிகம் இங்கே. ஏன்னா மற்ற எந்த நடிகர்களுக்குமே இந்த மாதிரி ஒரு சிறப்பம்சம் இல்லவே இல்லை. நீங்கள் எந்த நடிகர்களை கவுண்ட் பண்ணுங்கள், ரசிகர்களையும் தாண்டி ஒரு குடும்ப ஆடியன்ஸ் இருப்பாங்க, இல்லை யூத் ஆடியன்ஸ் இருப்பாங்க, இல்லை குழந்தைகள் ஆடியன்ஸ் இருப்பாங்க, பல்விதமான லேடிஸ் ஃபேன்ஸ் இருப்பாங்க, பல்விதமான ஃபேன்ஸில் வச்சு திருப்திப்படுத்தி அது மூலமா வந்து வசூல்கள் பெறுவாங்க. ஆனால் அஜித்குமார் அப்படி கிடையாது. அஜித்குமார் ஒன்லி கலெக்டட் பை த ஃபேன்ஸ், அவ்வளோதான். அவருடைய படங்கள் எல்லாமே ரசிகர்களால் கொடுக்கக்கூடிய காசு தான் அதிகம். அதாவது வந்து இல்லைன்னு சொல்ல வரல, உண்மையிலேயே அதிகம். அவரோட ரசிகர்களே ரிப்பீட்டாக பார்த்து அவரது ரசிகர்கள் மூலமாகவே அவருக்கு குறைஞ்சபட்சம் பார்த்து 70-80% அவருடைய வசூல்கள் போடலாம் ரசிகர்களே வந்து இது பண்ணுவாங்க. ஏன்னா அவ்வளோ வெறி கொண்ட ரசிகர்கள். இதை வந்து பார்த்தியா, உங்கள் தலைவரோட படத்தை வந்து ரசிகர்களே பார்த்து தான் காசு கொடுக்குறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா ரிப்பீட் ஃபேன்ஸு நிறைய. அதாவது ஃபேமிலிக்கு பிடிக்குதோ குழந்தைகளுக்கு பிடிக்குதோ அதெல்லாம் முக்கியம் கிடையாது. தன்னுடைய ரசிகர்களுக்கு அந்த படம் பிடிச்சி போச்சுன்னா அவன் 7-8 வாட்டியோட பார்ப்பான். இதுக்காக எந்த மன்றத்துலேருந்தும் வந்து ஆர்டர் வராது, நீ கண்டிப்பாக போய்ட்டு எல்லா தேட்டர்லையும் இந்த படத்தை 8 வாட்டி பார்க்கணும், ஒவ்வொரு தேட்டரில் ஒவ்வொரு நாளைக்கு போய் பார்க்கணும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதுவுமே கிடையாது. அவனாக விருப்பப்பட்டு பார்க்குறது தான் உங்களுக்கு தெரியும். ஏன்னா இந்த ஒன்று வேணாம். இப்போ நீங்கள் எடுத்து பாருங்கள், ஒரு வேதாளம் திரைப்படம் எத்தனை பேர் தேட்டரில் பார்த்துருக்கான்னு கேட்டு பாருங்களேன். அஜித் ஃபேன்ஸு கீழே தைரியமாக கமெண்டே பண்ணுங்கள். ஒரு மங்காத்தா திரைப்படம் எத்தனை வாட்டி திரையரங்களை போய் பார்த்தாங்கன்னு கேளுங்களா? ஒரு வீரம் திரைப்படத்தை எத்தனை வாட்டி திரையரங்களை போய் பார்த்தான்னு கேளுங்களா? ஒரு துணிவு திரைப்படத்தை எத்தனை வாட்டி போய் தேட்டரில் போய் பார்த்தான்னு கேளுங்களா? கண்டிப்பாக அவன் போடும், அஜித் ஃபேன்ஸ் போடும், நான் 4 வாட்டி பார்த்தேன் 5 வாட்டி பார்த்தேன்னு போடுவான். ஏன்னா அந்த மாதிரி வெறி கொண்ட ஃபேன்ஸ் தான் அஜித்குமார் அவர்களுக்கு. ஏன்னா ரஜினிகாந்த் அவர்களுக்கும் அந்த மாதிரி இருக்காங்க. ஏன்னா ரஜினிகாந்த் அவர்களுடைய ரசிகர்களும் பார்த்தீங்கன்னா, நான் படையப்பாவை 10 வாட்டி பார்த்தேன், பாஷாவை 8 வாட்டி பார்த்தேன் தேட்டர் அப்படிலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் அஜித்குமார் ரசிகர்களுக்கும். ஸோ கிட்டத்தட்ட அஜித்குமார் படங்கள் வசூல்கள் எல்லாமே அஜித் ரசிகர்களே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 70-80% அந்த கலெக்ஷனில் அவங்க ரசிகர்களுடைய டிக்கெட் காசாக தான் இருக்கும். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த படம் என்ன வசூல் பண்ணோம் இப்போவே வந்து ஜட்ஜ்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இருக்கிற தமிழ் சினிமாவில் ரிலீஸ் ஆன இந்த முன்னாடி ரிலீஸ் ஆன எல்லா படங்களையுமே பிளாஸ்ட் அடிச்சு காலி பண்ணிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது வந்து உறுதியாக சொல்ல முடியாது. எப்போவுமே ஒரு டீசருடைய கணிப்பை வைத்தோ படம் வெளியாவதற்கு முன்போ நம்ம அந்த கணிப்பை எப்போவுமே நம்ம வெளியிட்டது கிடையாது. இப்போவும் நான் அடித்து சொல்கிறேன், இந்த படம் மார்க் ஆண்டனியை விட ஒரு படி மேலே இருக்குது, மங்காத்தாவை விட ஒரு படி மேலே இருக்குது, ஒரு பில்லாவை விட ஒரு படி மேலே இருக்குது, ஒரு தீனாவை விட ஒரு படி மேலே இருக்குது அப்படின்னா தாராளமே இப்பே சொல்லிடுவேன். ஒரு குறைந்தபட்சம் 500 கோடி ரூபாய் மேலே தான் வசூல் பண்ணும். குறைந்தபட்சமே 500 கோடி நான் வசூல் சொல்லிடுறேன். அதை விட இப்பே சொல்கிறேன், அதை விட நல்லா இருந்ததுன்னா இந்த ரேஞ்ச் பண்ணும் அப்படின்றது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த டீசரை இவ்வளோ தூரம் கொண்டாடுறதுக்கு காரணம் என்ன, நெஞ்சில் அவ்வளோ வலி வச்சுருந்தாங்க. ஏன்னா சின்ன சின்ன பசங்கள்லாம் வந்து கிண்டல் பண்ணாருக்கா, நம்ம தலை வந்துட்டார். ஒருத்தர் பேசுகிறாரு, விடாமுயற்சி படத்தோடைய வசூலியே இந்த படம் அதிகமாக அடிச்சிடும் போலக்குது, அந்த அளவுக்கு லட்சத்தில் அஜித்குமார் போயிட்டாருன்னு ஒரு நபர் பேசுகிறார். இன்னொரு நபர், இந்த படம் சரியே இல்லை, இது அஜித் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, இருக்கிற காசை கரியாக்குற நபர் பேசினார். இப்போ என்ன ஆச்சு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அதாவது பீனிக்ஸ் பறவை என்பது எப்பப்பெல்லாம் வந்து கவுன்னு நினைப்பாங்களோ ஆனால் அப்போ தான் ஒய்யாரமாக பறக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் அஜித்குமார். அவர் தான் இவனை கவுக்குன்னு நினச்சிங்கன்னா அவன் இன்னும் வந்து பறந்துக்கிட்டே தான் இருப்பான். அந்த மாதிரி தான் வேதாளம் படத்தில் சூரிய டைலாக் சொல்லுவார், நீங்கள் பார்த்துருப்பீங்க. இவன் அழியணும்னு நினைக்கிறவன் கூட அவன் அடி மனசில் அட்மையர் ஆகாமல் இருக்க மாட்டான் அப்படின்றத தெளிவாக சொல்லியிருப்பார். ஏன்னா பாருங்கள், இன்றைக்கி இவரை மட்டம் தட்டி பேசுகிறவனுங்கெல்லாம் இந்த டீசரை பார்த்துட்டு பாராட்டி பேசுகிறாங்க. இவரை மட்டம் தட்டி பேசுகிறவனுங்க வேணுனே வன்மத்தை, அதாவது குறிப்பாக அஜித்குமார் மீது மட்டும்தான் வன்மத்தை கக்குவானுங்க. அவனுக்கு வேறு யார் மீது வன்மத்தை கக்க மாட்டானுங்க. அந்த மாதிரி கக்கணவங்க கூட இந்த டீசரை பார்த்துட்டு அவ்வளோ வெகுவாக பாராட்டுறாங்க. எனக்கே பிடிச்சிருக்கு அப்படின்னு என்ன அர்த்தம்? அப்போ நீ வன்மத்தை தான் கக்குவன்றதை வெளிப்படையாகவே ஒத்துக்கிட்டாங்க. அவங்களே ஒத்துக்கிறாங்க, நாங்கள் அஜித்குமார் மீது வன்மத்தை மட்டும்தான் கக்குவோம் அப்படின்றத. ஸோ இப்படிலாம் யோசிச்சு பாருங்கள். இந்த திரைப்படம் வெடலை பசங்கள்லேருந்து கை சுற்றுறவங்கள இருந்து நாளைக்கு வந்து வயது முதிர்ச்சியாகிட்டு உடல்நிலை சரியாக படுக்க போகிற அந்த முதியவர்கள் வரைக்கும் ரசிக்க வச்சுருக்குது. காரணம் என்னென்ன, நான் எப்போவுமே அஜித்குமார், நான் ஒன்லி ஒன், என்னை நம்பி மட்டும்தான் நான் இருக்கேன், மற்ற யாரையும் நம்பி நான் இல்லை அப்படின்றத தெளிவாக அந்த டீசரில் சொல்லியிருக்காரு.
என்னை நம்பினோர் என்னை ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்றத க்ளீனாக இந்த டீசர் மூலயமா சொல்லிட்டார். குட் பேட் அக்லி. குட்டுக்கு ஒரு அஜித்து, பேடுக்கு ஒரு அஜித்து, அக்லிக்கு ஒரு அஜித்து. 3 விதமான அஜித் தோற்றங்களில் மட்டும்தான், 3 அஜித் படத்தில் கிடையாது. நான் முதல்ல தெளிவாக சொல்லிடுறேன். இது ஒரு வித்தியாசமான ஸ்கிரிப்ட். எப்படி நீங்கள் மார்க்காண்டினி டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஸ்கிரிப்டில் யோசிங்களோ அதே மாதிரி டீசரை வச்சு டிசைட் பண்ணுறதுங்க இதுதான் கதைன்ட்டு சத்தியமாக சொல்கிறேன். டீசருக்கும் படத்தை நீங்கள் பார்க்குறதுக்கு சம்மந்தமே இருக்காது. வேறு லெவலில் ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் முழுக்க உண்மை தான். இது ஃபேன்ஸை குதூகலப்படுத்துறதுக்காக டீசர் வெளியிட்டிருக்காங்க. ஆனால் படம் இதை விட இன்னும் வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. அதை நீங்கள் படம் ஏப்ரல் 10 இல்லை, ஏப்ரல் 9 நைட்டே பாருங்கள். இந்த படம் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடம், மலையாளம் எல்லா லாங்குவேஜும் ரிலீஸ் பண்ணுறதுக்கு பக்காவாக பிளான் பண்ணிட்டுருக்காங்க. சமீபத்தில் கூட ஹிந்தி டீசரும் தெலுங்கு டீசரும் வெளியாகிருக்கு. அதுவும் அமோக வரவேற்பு பெற்றிருக்கு. அதேமாதிரி முக்கியமான விஷயத்தை ஒன்று கேளுங்க. இந்த டீசர் ரிலீஸ் ஆன உடனே 1 மில்லியன் லைக்கு, 2 மில்லியன் லைக்கு, அப்புறம் ஒரே நாளில் இவ்வளோ விசிட்டு, ஒட்டுமொத்த தமிழ் இந்தியன் சினிமா ஹிஸ்ட்ரியே பீட் பண்ணிடுச்சுன்ற மாதிரி ஃபேக்காக ரிலீஸ் பண்ணலை. நல்லா தெரிஞ்சுங்க. இவங்க நினச்சாங்கன்னா எவ்வளோ வேணாலும் லைக்ஸ் வாங்கலாம். யூடியூப்பில் ஒரு விஷயம் இருக்குது, எவ்வளோ வியூஸ் வேணாலும் வாங்கலாம், எவ்வளோ லைக்ஸ் வாங்கினாலும் வாங்கலாம். அந்த மாதிரி வியூஸ் எல்லாம் இந்த ஃபேக்கான விஷயத்தை பயன்படுத்தாதவர் அஜித். ஏன்னா அவங்கள நம்ம பீட் பண்ணி தான் நம்ம சாதிக்கின்ற அவசியம் இல்லை. நம்ம ஒரு ரியலாக என்ன ஒரு ஆர்கானிக்காக என்ன வருது அது வரட்டும். ஏன்னா ரஜினிகாந்த் அப்படி தான், கமலஹாசன் அப்படி தான், ஷியான் விக்ரம் எல்லாருமே அப்படி தான் பண்ணுவாங்க. ஆர்கானிக்காக நமக்கு என்ன விசிட்ஸ் வருது, லைக் வருது, கமெண்ட் வருது, அதுவே வரட்டும். எந்த விதமான விஷயங்களும் தேவையில்லை, எந்த விதமான ப்ரொமோஷனும் தேவையே இல்லை அப்படின்ற மாதிரி அடித்தாங்க. அடித்த அடியில் யூடியூபே ட்ரெண்டிங்கில் இப்போ ரிலீஸ் பண்ண அடுத்த ஒரு 8 மணி நேரத்தில் ட்ரெண்டிங்கில் நிற்கிது. யூடியூப் ட்ரெண்டிங்கில்னால் பார்த்துங்க. இந்த படத்தோட டீசர் மீது ரசிகர்கள் பொதுமக்களும் எவ்வளோ ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்ட்டு. கண்டிப்பாக ஏப்ரல் 10 ஏதோ ஒரு துவம்சம் நடக்க போகுதுப்பா. தேட்டர் இந்த வேதாளம் பார்த்தவனுங்க, மங்காத்தா பார்த்தவனுங்க, இவனுங்களுக்கெல்லாம் இன்னும் இது பல மடங்கு ஒரு கூஸ் பம்பாக இருக்கும் அப்படின்றதுல மட்டும் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஒரே நாளில் கிட்டத்தட்ட 3,30,00,000 விசிட் போயிருக்கு. கடந்த 24 மணி நேரத்தில், டீசர் வெளியான 24 மணி நேரத்தில் 3,30,00,000 விசிட் போயிருக்கு. இது இந்த படத்தை பீட் பண்ணிச்சா அந்த படத்தை பீட் பண்ணிச்சா நம்ம சொல்ல விருப்பப்படலை. இது யானையில், அதாவது பள்ளத்தில் விழுந்த யானையை எறும்பு எட்டி பார்க்கும் அப்படின்ற பழமொழிக்கு என்னையாடா எறும்பெல்லாம் எட்டி பார்க்குறதுல கூட நான் இருக்கன்றத ஒரே ஒரு டீசரில் அடித்து தம்சம் பண்ணிட்டு போயிட்டார். இனிமேல் எவனும் வாயே பேசக்கூடாது இந்த மனிதரை பற்றி. ஏன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு நடிகருக்கும் ஒவ்வொரு விதமான படங்கள் தன்னுடைய ஆத்ம திருப்திக்காகவும் தன்னுடைய மனசாட்சிப்படியும் தன்னுடைய மனசுக்கு ஒத்து போகிற மாதிரியும் அப்பப்போ சில படங்கள் இந்த மாதிரி பண்ணுவாங்க. அதுக்கு கிரிட்டிசைஸ் பண்ணுறது, கிண்டல் பண்ணுறது, என்ன மாதிரிலாம் எவ்வளோ பண்ணாங்க உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா நிறைய நடிகர்கள் இந்த மாதிரி படம் பண்ணியிருக்காங்க. இப்போ ரஜினிகாந்த் அவர்களே எடுத்துங்களேன், தன்னுடைய 100வது படம், யாராச்சும் யோசிப்பாருங்களா, தன்னுடைய 100வது படம் தன்னுடைய ஆத்ம திருப்திக்காக ஒரு படம் பண்ணணும், ராகவேந்திரன் ஒரு படம் பண்ணணும், ஒரு ஆன்மீக படம் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சார். இந்த படம் வசூலாகாதான்னு அவர் எதிர்பார்த்தாரா? சத்தியமாக கிடையாது. தன்னுடைய ஆத்ம திருப்திக்காக நான் ஒரு படம் பண்ணப்பா, எவ்வளோ படங்கள் பண்ணிட்டேன், என்னுடைய மனசாட்சிக்கு என்னுடைய ஆத்ம திருப்திக்காக நான் ஒரு படம் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், அந்த படம் தான் இது அப்படின்னாரு. சரி, கமலஹாசன் எடுத்துங்க, அவருடைய ஆத்ம திருப்திக்காக எவ்வளோ படங்கள், ஹேராம் எடுத்துங்க, இந்த மாதிரி படங்கள்லாம் வரப்பிரசாதம், அந்த மாதிரி படங்கள்லாம் பண்ணவே முடியாது இன்றைக்கி எந்த ஒரு நடிகராலையும். அவ்வளோ அக்யூட்டாக அவ்வளோ டீட்டெயில்டாக படம் எடுத்திருப்பார். அதெல்லாம் அவருடைய ஆத்ம திருப்திக்காக பண்ணுற படங்கள். அதேமாதிரி எடுத்துங்க, ஷியான் விக்ரம் எடுத்துங்க, சூர்யா எடுத்துங்க, எல்லா நடிகர்களுக்கும் தங்களுடைய ஆத்ம திருப்திக்காக பண்ணுற படங்கள் நிறைய படங்கள். ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம், இது மனசுக்கு பிடிச்சிருக்கு, ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக ஒரு படம் பண்ணுறோம்ப்பா அப்படின்ற மாதிரி எடுத்துப்பாங்களா, அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். அதுக்காக அந்த மனிதனே என்னவோ ஒரு படம் சரியில்லைன்னு இன்னும் ஒட்டுமொத்தமாக இண்டஸ்ட்ரி விட்டு அவர் ஒதுங்கி போயிட்டார், இண்டஸ்ட்ரி விட்டு மற்ற நடிகர்கள்லாம் மேலே வந்துட்டாங்கன்ற மாதிரி அப்படியே பேச இருந்தானுங்க. இப்போ என்ன ஆச்சு, ஒரு டீசர் தான் விட்டார். மொத்த கோலிவுட்டிலிருந்து மோலிவுட்டு, டோலிவுட்டு, மொத்த சாண்டல்வுட்லேருந்து மொத்த கதிகளையும் போயிருக்கானுங்க உட்காந்துக்கிட்டு. இதை பெருமைப்படுத்துக்காக சொல்லுங்க. எப்போவுமே சொல்கிறேன், எல்லா நடிகர்களுக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி இருக்குது. அதே தான் இங்கே எல்லா நடிகர்களுக்குமே. சரிங்களா? அதுக்காக ஒரு படம் தோன்றுன்றதுக்காக உடனே இவர் இது பண்ண மட்டன் அதாவது இங்கே நேர்மையாளர்கள் தாங்க இங்கே மட்டன் தட்டுவாங்க. ஏன்னா நேர்மையாளர்கள் மட்டன் தட்டினா மட்டும்தான் எதிர்வினைகள் அதிகமாக வரும், எதிர்வாதங்கள் அதிகமாக வரும். நீங்கள் ஃபேக்காக இருக்கிறவங்க, பொய் சொல்கிறவனுங்க, ஏமாத்துறவனுங்க, இங்கே யார் ஏமாத்துறீங்க இவங்களை பற்றி பேசினா எதுவும் வராது. ஏன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி அப்படிதான்றது இங்கே எல்லாருக்குமே தெரியும். ஆனால் நேர்மையான மனிதர்கள் மேலே கை வச்சா எதிர்வினைகள் அதிகமாக வரும்ன்றது நல்லா புரிஞ்சுக்கிட்டு தான் அஜித்குமார் மாதிரி, ஒரு ரஜினிகாந்த் மாதிரி, ஒரு ஷியான் விக்ரம் மாதிரி,
இந்த மாதிரி மனிதர்களை வந்து டார்கெட் பண்ணுறாங்க. ஏன்னா இவங்களும் வந்து நேர்மையாக செயல்பட்டுட்டு போகிறவங்க, யாரையும் ஏமாற்ற மாட்டாங்க, யாரையும் போய் சொல்ல மாட்டாங்க, யூடியூப்பில் ஃபேக் விசிட் ஏற்ற மாட்டாங்க, ஃபேக்கான கலெக்ஷன் ரிப்போர்ட் சொல்ல மாட்டாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறதுனால தான் சில நபர்களை மட்டும் டார்கெட் பண்ணுறாங்க. இதுக்கு காரணம் என்ன? நேர்மை. அவங்ககிட்ட இருக்கிற நேர்மை தான். அந்த நேர்மை இருக்க வரைக்கும் என்றைக்குமே நேர்மை, உண்மை, சத்தியத்துக்கு அழிவு கிடையாதுங்க. எவ்வளோ பொய்கள், பித்தலாட்டங்கள் எழுது வந்தாலும் நேர்மை, உண்மை, சத்தியம், நாணயம், நீதி இதுக்கெல்லாம் அழிவே கிடையாது. எத்தனை ஆண்டுகள் ஆனாலும். அதுக்கு ஒரு உதாரணமான மனிதர் தான் இந்த அஜித்குமார் அவர்கள். கண்டிப்பாக ஏப்ரல் 10 தியேட்டர்களே துவம்சம் பண்ண போகிறாங்க. அது மட்டும் நல்லா தெரியுது. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.